everyone, நான் ஜாஃபர் ஜிம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்கும், இன்னும் வந்து நார்மலான அப்டேட்டில் கொண்டு வரல. பட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் இருந்தே ஒரு சின்ன அப்டேட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபியூச்சர் வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து அதை கொண்டு வந்துடலாம். அது எப்படி கொண்டு வந்ததுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் இமோஜிஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் அவங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அப்டேட் ஒரு சில பேத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நிறைய பேத்துக்கு வரல. உங்கள் மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் வந்திருக்கா வரலையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுற இடத்துல ஸ்மைலியை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் வந்து ஜிஃப் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஐக்கான் வந்து அது பக்கத்தில் தான் இருக்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போட இந்த வெப்சைட்டுக்கிட்ட தான் வரும். ஸோ இதில் வந்து டவுன்லோட்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். இந்த ஏபிகே வந்து உங்கள் மொபைலில் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இதனால் உங்கள் மொபைலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் திருப்பியும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போங்க. ஸோ ஸ்மைலியோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸோட ஆப்ஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதில் நார்மலாக ஒரே ஒரு ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட ஓன் ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்ற நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் போதும், எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோஸில் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணிடும். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு உங்களை மட்டும் டோட்டலாக கிராப் பண்ணி கொடுக்கும் பிஎன்ஜி ஃபார்மெட்டில். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் விட நம்ம எல்லாத்தையுமே வந்து பிக்ஸ் ஆர்ட் ரொம்பவே தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா இதை வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் பார்த்தீங்கன்னா மேலே கிராப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது பக்கத்தில் ஃப்ரீ கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 3-4 காலம் ஓப்பன் ஆகும். அது நடுவில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஐக்கான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தவிர பேக்ரவுண்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி ஃபோட்டோவாக வெளியே கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோவை உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோட கீழே அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் இதில் வந்துடும். ஸோ இதில் கிரியேட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓகே பண்ணி உங்கள்கிட்ட எந்தெந்த ஃபோட்டோஸ் பிஎன்ஜிலாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து சென்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் போங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு ஸ்மைலியை கிளிக் பண்ணிட்டு கீழே போனதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆட் பண்ண பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.